இந்த நிறுவனங்கள்லாம் 40% மேல லாப வளர்ச்சி கொடுத்துருக்காங்க கடந்த 5 வருடத்துல. அண்ட் ஒன் கேஸ்ல 95% ஜம்ப் இருக்கு. ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குல்ல. ஆனா ஒரு பெரிய கேட்ச் என்னன்னா, இந்த வளர்ச்சிக்கு அப்புறமாவும் இந்த நிறுவனங்கள் எல்லாத்தினாலையும் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ கன்சிஸ்டன்டா கடந்த 5 வருடமா கொடுக்கவே முடியல. சிம்பிளா சொல்றதுக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோனா ஒரு பிசினஸ் அவங்களோட கோர் ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து எவ்வளவு கேஷ் ஜெனரேட் பண்றாங்களோ அதுதாங்க. முதல் நிறுவனத்தோட பேர் கேன்ஸ் டெக்னாலஜி. இவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐஓடி மேனுஃபேக்சரிங் துறையில ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோரமா இண்டஸ்ட்ரீஸ், இவங்க ஸ்பெஷாலிட்டி ஃபேட்ஸ் அண்ட் பட்டர் ஸ்பேஸ்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மூன்றாவது கிருஷ்ணா ஃபாஸ்கெம், இவங்க ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் துறையில ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த இடத்துல எக்ஸாக்டா கேப் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. காமன் இஷ்யூ என்னன்னா ரொம்பவே சிம்பிள் ஸ்ட்ரெச்டா இருக்குங்க. ரிசீவபிள்ஸ் பிளஸ் இன்வென்ட்ரி தான் கேஷ் ஃப்ளோவை பிளாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெளிவா தெரியுது. கேன்ஸ்ல கஸ்டம் ஆர்டர்ஸ் பிளஸ் குவார்டர் அண்ட் பில்டிங் பில்ட் அப் இன் ரிசீவபிள்ஸ் கொடுத்துருக்கு. இன் மனோரமால சீசனல் ஸ்டாக்கிங் ரா மெட்டீரியல்ஸோடது பண்றாங்க, லைக் மேங்கோ சீட்ஸ். இதனால இன்வென்ட்ரி டேஸ் ஹையரா புஷ் ஆயிருக்கு. கிருஷ்ணாவும் சிமிலர் சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க, டிலேட் சப்சிடி இன்ஃப்ளோஸ்னால. இப்ப இந்த 3 நிறுவனத்துக்கும் சில மெட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ராங் growth காட்டியிருக்கு. இன்ஃபேக்ட் சேல்ஸ் கிருஷ்ணாவோடது 96% grow ஆயிருக்கு கடந்த 3 வருடமா. மனோரமா அண்ட் கேன்ஸ் மார்ஜின்ஸும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் கிருஷ்ணா இன்னுமே மார்ஜின் பிரஷர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டெட் லெவல்ஸும் ரைஸ் ஆயிட்டே இருக்கு கிருஷ்ணா அண்ட் மனோரமா கேஸ்ல பார்த்தோம்னா. ஸோ முதலீட்டாளருக்கு க்ளோஸா மானிட்டர் பண்ணும். பாட்டம் லைன் சிம்பிள், ஃபோக்கஸ் ஆன் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது. கேஷ் கன்வர்ஷன் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நிறுவனம் ஸ்ட்ராங்கா கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணிருக்காங்களோ ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பேரை கமெண்ட் பண்ணிருங்க.